அதாவது அம்மா உணவகத்தில் அம்மாவே போய் சேர்ந்துச்சு. 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டாங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்டேன் எடப்பாடி இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில ஏதோ ஒரு 150 பேர் சாப்பிடுறேன். காரணமான சாயந்தரம் சப்பாத்தி பூரா பீகார் உத்தரப்பிரதேசம் அவன் பூரா வந்து நம்ம சாரோட வயசு வந்து சாப்பிடுவான். இன்னும் மணி பொய் பொய்யா சொல்றேன். எங்க ஊர்ல அறிக்கை விட்டாங்க. அதாவது அம்மா உணவகத்தில் அம்மாவே போய் சேர்ந்துச்சு. அப்புறம் அம்மாவே சாகடிச்சு அம்மா மருத்துவமனையில் 1.5 கோடி ரூபாய்க்கு தோசை தின்னவங்க எடப்பாடி கும்பல் இட்லி தோசை. நம்ம அப்பா 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்ட கணக்கு நான் சொல்றேன். எடப்பாடி போட்ட கமிஷன் ஆறுமுக கமிஷனே சொல்லியிருக்கு 70 நாள்ல ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கிற போது எடப்பாடி சசிகலா இந்த கும்பல் பூரா 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டாங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்டேன் எடப்பாடி இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில ஏதோ ஒரு 150 பேர் சாப்பிடுறேன். அம்மா உணவகத்தை நீ சொல்ற பாரதி எங்க அம்மாவை பத்தி பேசுற நீ ஆர்எஸ் பாரதி ஞாபகம் இருக்கிறதா? உன் கருணாநிதி குடும்பம் முரசொலி குடும்பம் திவாலான போது கடனுக்கு ஜப்திக்கு வந்த போது எங்கள் தலைவரும் எங்க அம்மாவும் இலவசமாக எங்கள் தங்கம் படத்தை நடித்து கொடுத்து உனக்கு பிச்சை போட்டதா இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பிச்சை போட்ட தலைவர் எங்க அம்மா எங்க எம்ஜிஆர். நீ பேசுற ஆர்எஸ் பாரதி அம்மா போட்ட பிச்சைடா. நாங்க போட்ட சோத்துதான் கருணாநிதி குடும்பம் சாப்பிட்டு இருக்குது. நீ சொல்ற ஊருக்கே போட்ட அம்மா சோறு போட்டாங்க. உன் கருணாநிதி குடும்பத்துக்கும் சோறு போட்டாங்க. உன் கருணாநிதி மூத்த புள்ளகிறான் பாரு, மூத்த புள்ள மூக்க அழகிருக்கு அவனுக்கும் சோறு இல்லை. நீ வைக்க அமிச்ச போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சோறு போட்டது எங்க அம்மாடா. மூக்காமுத்துக்கு தான் கருணாநிதிக்கு முதல் புள்ள மூத்த புள்ள அவர் தான் வந்திருக்கணும். யாரு முதலமைச்சரா வந்திருக்கணும். ஸ்டாலின்லாம் வந்திருக்க மாட்டாரு. அது கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. அவர் தான் முதலமைச்சர். அவன் சோறு போடல. இத்தனை பேருக்கு முக ஸ்டாலின் தமிழரசு எல்லாம் மூத்த அண்ணனுக்கு சோறு போடல. அந்த மூத்த அண்ணனுக்கு சோறு போட்டது எங்க அம்மா. ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா வாய் இருக்குது நாக்கு இருக்குன்னு ஏதாவது பேசாத. உன்னை விட எங்களுக்கு நாக்கு ரொம்ப நீளம். நல்லா பேசுவோம், கவலைப்படாத. இந்த போலீஸை காட்டு மிரட்டுறது, இந்த கேஸை போட்டு மிரட்டுறது இதெல்லாம் பார்த்து தான் ராஜா அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.